ஹலோ. இன்னைக்கு 11th ஆஃப் ஜூலை, நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ரொம்ப கொஞ்சம் மோசமான நாள் தான். நடுவில் 2-3 பிளேஸில் வந்து சடன் ஸ்பைக், சடன் ஃபால் இருந்துச்சு. அப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு அப் ட்ரெண்ட் ஆச்சு. சடன் அப் சைடில் கொஞ்சம் ஸ்பைக், 2 சடன் ஸ்பைக் டவுனில் இருந்தப்போ ப்ரீமியம் கம்மியாக இருந்தனால க்ளோஸாக போனதுக்கப்புறம் ஸ்பைக்கில் வந்துட்டு பெரிய லாஸ். ஃபஸ்ட் பாசிபிள் டைமில் எக்ஸிட் ஆகி இட் வாஸ் பெரிய லாஸ். ஸோ 12,000 கிட்ட ஆக்சுவலாக ஒரு டைம் 3,000 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. அப்புறம் லாஸ், அப்புறம் பயங்கர ஸ்பைக்கில் வந்து அப்படியே 12,000 லாஸுக்கு போச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் ரிஸ்க் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஒரு புல்லிஷ் ஸ்ட்ராடல் செல் பண்ணேன். டைட்டாக ஸ்டாப்லாஸ் தான் வச்சுருந்தேன். ஸோ ஐ திங்க் 10 பாயிண்ட்ஸ் கம்மியாக, மேபி 7-8 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே போகிறப்போ ரெக்கவர் பண்ணலாம் கொஞ்சம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அதே மாதிரி தான் பண்ணேன். ஸோ 5,500 கிட்ட லாஸு. ஸோ 12,000 இருந்தது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ராப்பரான கரெக்டான விஷயம் பண்ணி அபவுட் 0.88%, 0.9% லாஸ். ஸோ யா, ஐ மீன் நத்திங் குட் ஹேவ் பீன் டன். மேபி ஸ்டாப் லாஸ் சிஸ்டமில் வச்சுருந்துருக்கலாம் க்ளோஸாக இருக்கிறப்போ. அதுதான் ஒன்று இன்னுமே பண்ணலான்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக செல் பண்ணுறப்போ சிஸ்டமில் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா, ஏன்னா நம்ம எக்ஸிட் ஆகிற டைம் ரொம்ப ஒஸ்ட்டான டைமாக இருக்குது. ஸோ ஒன்றும் ஹோல்ட் பண்ணணும் இன்னும். அப்படின்னா வந்துட்டு ஐ கோ த எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் என்ன நடந்துச்சுங்கிறது. ஸோ நான் எதுவும் கேரி ட்ரேட் எதுவுமே பண்ணல. ஸோ எல்லா பொசிஷன்ஸும் இன்றைக்கி தான் எடுத்தேன். ஸோ நிஃப்டி சார்ட் எடுத்து பார்த்தோம்னா இதுதான். ஸோ மார்னிங் ஓப்பன் ஆச்சு, நல்ல ஃபால். அப்புறம் இந்த இடத்துல ஒரு இது இருந்துச்சு, சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ நான் செல் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ஐ ஸ்டார்டட் வித் 200-500 ஸ்ட்ராடல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 24-200 ஸ்ட்ராடல், 200 and 500 ஸ்ட்ராடல். ஸோ தட்ஸ் குட். அப்புறம் கீழே வரப்போ இந்த ஒரு சடன் ஸ்பைக் இருந்துச்சு. சடன் ஸ்பைக்கில் ஐ திங்க் ஐ வென்ட் இன் லாஸ் அகைன். இங்கே வரப்போ இங்கே ஒரு கன்சாலிடேஷன் இருந்துச்சு. இல்லை, இந்த ஸ்பைக்கில் தான் ஐ வென்ட் டு 12,000. ஸோ எனக்கு இருந்துச்சு. ஸோ இங்கே கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ ஃபால், பிகாஸ் இட்ஸ் லைன் அப்படிங்கிறப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. வருங்கிறப்போ ஐ வாஸ் அபவுட் டு ஷிஃப்ட் த கால் டவுன். ஷிஃப்ட் காலை வந்து இந்த மணி கால் ஷார்ட் பண்ணுறதுக்கு மாற்ற போகிற டைம் இருந்துச்சு. கரெக்டாக மாற்றணும் யோசிச்சுட்டு இருந்தேன், பெரிய ஃபால். ஸோ புட் சைட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதில்ல. ஸோ பீரியடைஸ்டாக எடுக்கல. அப்புறம் இங்கே மேலே போகிறது நான் பார்க்கும்போது 24-300 ஸ்ட்ராடல் செல் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கால் சைடு இருந்துச்சு, புட் சைடு இந்த மணி புட்டை செல் பண்ணிவிட்டு டைட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். ஸோ அது மேலே போக இங்கே வந்து 300 போனோன்னா நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருப்பேன். 80க்கு செல் பண்ணியிருந்தேன். எக்ஸிட் ஆகும்போது 62-61 கிட்ட இருந்துச்சு. ஸோ 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கவர் பண்ண பார்த்தேன். பட் அது ஒன்றும் பெருசாக வரல. ஸோ எண்ட் ஆஃப் த டே அதில் தான் முடிஞ்சிச்சு. ஸோ அடிஷ்னலாக வந்துட்டு இந்த டைம் நான் வந்து இந்த பீனல் விஷுவலைசர் வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் ட்ராக் பண்ணும் நம்மளோட டோட்டல் எம்டிஎம்மை டே ஃபுல்லாக. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து பார்த்தா கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வந்து 3,000 வரைக்கும் போச்சு. அப்புறம் பார்த்தா கரெக்டாக இந்த 10-15 ஃபாலில் வந்துட்டு கெயின் வெண்ட் இன் டூ ரைட். பட் அப்போ வந்து குவிக்காக கட் பண்ணிட்டேன் பொசிஷனை. பட் அதுக்கப்புறம் மறுபடியும் இட் வாஸ் ஸ்டெடிலி கோயிங் அப். அகைன் வந்து 2,000-3,000 கிட்ட போச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 12 o'clock ஃபாலில் வந்துட்டு 12,600 வரைக்கும் போச்சு. 12 o'clock ஃபால் வந்து இந்த ஃபாலில் சாரி ஒரு 60 பாயிண்ட் ஃபால் தான். பட் ஐ வாஸ் ரியலி க்ளோஸில். ஸோ மார்க்கெட் வந்து 24,260 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் செல்லிங் 24,200. ஸோ சடனே இது இந்த மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு பயங்கரமான ஸ்பைக் பார்க்கலாம். 24,200 வந்து 13 rupeesக்கு செல் பண்ணேன். வேட் டு பை பேக் அட் 52 rupees. ஸோ அதாவது there has to be something to be done. ஒன்று டைட் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இல்லைன்னா we have to wait for it to cool down. பட் எவ்வளோ கீழே போகும் தெரியாதுல்ல. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா it was trading at இந்த ரேஞ்சு தான் 13, went up to 58, 59 and I exited at the worst possible time, 52ல sold. ஸோ அதுக்கப்புறம் ஃபால் ஆகி மறுபடியும் வந்திருக்கு. பட் வி டோன்ட் நோல, மேபி இந்த இடத்துல இந்த ஃபால் மறுபடியும் போயிருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியாது. ஸோ நாட் ஷுர் வாட் கேன் பி டன். மேபி இவ்வளோ க்ளோஸாக இருந்தால் டைட் ஸ்டாப் வைக்கணும். இல்லாட்டி டேக் அ லாங்
ஸ்டாப் லாஸ் தான். ஒரு பெரிய ஒரு 12க்கு ஐ திங்க் ஐ வாஸ் சோல்ட் இட் ஃபார் 13 ருபீஸ் வைக்கிறேன்னா ஒரு 4 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். மேபி ஒரு 52 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் குட் ஹவ் பின் டன், பட் யா அது ஒன்று கொஞ்சம் டைட்டாக வைக்கணும். இல்லைன்னா வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு கால் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஸோ யா அது தான் ஒன்று. யா அப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷுவலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் வந்துட்டு ஸோ அந்த 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 என்ட்ரி நான் எடுத்தேன். இந்த இடத்துல வந்துட்டு ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு இங்கேருந்து ரெக்கவர் பண்ணி இட் ப்ராட் இட் டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணேன். ஒன்றும் வரல பெருசாக. அப்புறம் நான் பெருசாக ட்ரேடே எடுக்கல. அதுக்கப்புறம் தட்ஸ் இட் அப்படின்ட்டு விட்டேன். இந்த இடத்துல ஐ வாஸ் ஹியர் பட் ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் தட் எக்ஸ்ட்ரா ஃபியூ பாயிண்ட்ஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணது கொஞ்சம் போச்சு. பட் அகைன் ஐ ஸ்டாப் அவுட் ஆஃப் த ட்ரேட். ஐ ஸ்டாப் அவுட் பண்ணிடுச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு சைட்லையும். ஸோ அதுக்கப்புறம் ஐ எக்ஸிட்டட் எவ்ரி திங் ஹியர். அதுக்கப்புறம் இல்லை அதுக்கு வேணும் ஒன்று பண்ண வேணும்ட்டு. ஸோ திஸ் வாஸ் த டே க்ளோஸ்ட். அதே மாதிரி ஃப்ளாட் ரேட்லேயும் என்ட்ரி எடுத்தேன். இங்கே வந்து ஒரு 370 ருபீஸ் ப்ராஃபிட்டு. இங்கே அதே மாதிரி தான் கால் செல் பண்ணியிருந்தேன். 400 கால் செல் பண்ணியிருந்தேன். 3 லாட்ஸு டீசென்ட் ப்ராஃபிட் இருந்துச்சு. அப்புறம் 300க்கு ஸ்விட்ச் ஆனேன். அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஐ திங்க் இட் வாஸ் திஸ் கேண்டில், மேபி நாட் திஸ் கேண்டில் நினைக்கிறேன். ஆர் மேபி இங்கே ஒரு இடத்துல கேண்டில் தான் வந்துட்டு திங்க் வி கேன் சி தட் 300 1141க்கு தான் வந்துச்சு. இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ யா அங்கேயுமே வந்துட்டு ஒரு 3000 ப்ராஃபிட். ஸோ அது எல்லாமே இங்கே என்ட்ரு பண்ணோன்னா ஒரு 5900 வந்துட்டு இங்கே வந்துட்டு 5915. இங்கே வந்துட்டு ஒரு 368 ப்ராஃபிட்டு. சார்ஜஸ் வந்துட்டு 132. ஐ திங்க் தட் ஷுட் பி த சார்ஜஸ். 1500. ஓகே ஐ திங்க் இந்த டிசிஎஸ் எல்லாம் we have to ignore it because this actually 25 is 50 and 60 is 110. அப்புறம் around 120 has to be reduced. So 145 அந்த range தான். Yeah, that's what it is. So it's about 0.88% gross, 1.1% net, and this month yeah net வந்து 1.15% up. Yep, kind of okay, but I think today's risk management was, I mean end of the day it's good, but I think இந்த 12,000 போயிருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் புரியல. க்ளோஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்பைக்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயங்கரமாக ஸ்பைக் ஆகிட்டு போயிடுது. அப்போ டைட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கணுமா? ஐ திங்க் தட் ஷுட் பி த வே. டைட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் we can enter அப்படிங்கிற தாட்டில் தான் இருக்கணும். ஐம் நாட் ஷுர் வாட் கேன் பி டன். இல்லைன்னா காலையை ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்கணும். ஐ மீன் லெட்ஸ் see என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று, ஸோ இன்னைக்கு டிசிஎஸ் ரிசல்ட்ஸு ஆஃப்டர் த மார்க்கெட் க்ளோஸ் வருங்கிறதுனால ஐவி ஹையாகிறதுனால ஸோ ரிசல்ட் பற்றி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன், which is this ஒரு பிக் என்கவுண்டர். பட் ஐ திங்க் ரிசல்ட் இஸ் குட், பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இட் ஷுட் பி அப். எவ்வளோ அப் இருக்கும்னு தெரியல. மேபி 2%, 400ன்னு சொல்கிறாங்க, 4000 சொல்கிறாங்க. 4000 இட் ஷுட் பி 2%, which is okay. பட் ஒரு 7% வரைக்கும் பிரேக் ஈவன் ரேஞ்ச் இருக்குது. we look at it. Let me see that. Yeah, இதுதான் ரேஞ்சு. I think the range is 7% up, 7.5% down, 7.5% up, and more put risk on the upside. ஏன்னா upside தான் வந்து மேக்ஸ் வந்து 94, டவுன் சைடு வந்து 68 தான். தட்ஸ் அப்படி தான் வைக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் ப்ராபப்ளி டவுன் சைட் டேஞ்சர் தான் மோர். சரி இட்ஸ் ஓகே, ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஐவி எல்லாமே அதிகமாக இருக்கணும். சரி, ஸோ இந்த ஐவியில் தான் பிளே. ஸோ சப்போஸ் இப்போ நாளைக்கு வந்துட்டு let's say IV drops by 5 points அப்படின்னு வச்சோம்னா maybe to those 4,000, but let's say it moves up 2%, I will in profit of about 2,000. Up to 3% I think I'm not in problem. 3.5% of plus, so 3% it's good. So 1% நாலுமே it's really good. So that is what the plan is. So tomorrow வந்துட்டு think decent profitல இருக்கு அப்படிங்கிறப்போ I think I'll exit. இல்லை லாஸ்ட்டில் இருக்குன்னா I think I have to manage, but tomorrow Sensex பெரிய இருக்குது. So I think I'll also trade that.
பட் ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் அடிஷன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டே இருந்தேன் என்னோட பிஎன்எல் எவ்வளோ எப்படி வயலண்ட்டாக இருக்குங்கிறத ஒரு ட்ராக் பண்ணுங்கிறது. ஸோ இது வந்து பஸ்ஸர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஜீரோதாவோட லிங்க் இருக்குது. ஜீரோதா அண்ட் இன்னொரு 5 years மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள். ஸோ நான் அதை லிங்க் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் குட். ஸோ ஐ திங்க் அதான் நினைக்கிறேன். நத்திங் மோர் ஃபார் டுடே. I think it's good. The month it's 15,000. I think it should be a bit less now, 5,000 per HU, so it should be 10. But yeah, I think that should be it. Yep. Thank you. Here also other trailing account trade எடுத்தேன். So just stop loss அடிச்சிச்சு அதே மாதிரி கால் சைட். So kind of the same trade, flat trade எடுத்தோம் அதே தான் இங்கே எடுத்தேன். But stop loss அடிச்சிச்சு, so exited with this small loss. So yeah, I think that is it for now. Yeah, thank you.